தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஸ்டாலினை முன்னிறுத்தும் போதெல்லாம் திமுக தோல்வியடைந்துள்ளது என அழகிரி தெரிவித்திருப்பதாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் கூறினார். கரூரில் அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், முதலமைச்சர் ஜெயலலிதா சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு மக்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை காவல்துறையினர் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். திருவள்ளூர் அருகே உள்ள உளுந்தை காலனியைச் சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் இளைஞரணி பிரமுகரான பிரபாகரன் வயலூர் கிராமம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது 4 பேர் கும்பல் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டிக் கொன்றுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் அருகே ஹெல்மெட் அணியாமல் வந்த கோவிந்தன் என்ற விவசாயியின் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்ற காவல்துறையினர் அவரிடம் 200 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கோவிந்தன் விஷ பாட்டிலுடன் செல்போன் டவரில் ஏறி நின்று தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்தார். காவல்துறையினர் அவரை கீழே இறக்கி கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில், வீராணம், ஊத்துமலை போன்ற பகுதிகளில் நேற்று சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதில் ஏராளமான வீடுகளின் மேற்கூரை காற்றில் பறந்தன. இதில் காயமடைந்த சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் ராமகவுண்டன்பட்டி கிராமத்தில் உள்ள காட்டுராஜா என்பவரது குடிசை வீட்டில் நேற்று இரவு இடி தாக்கியது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த அவரது மகன் தெய்வேந்திரன் உயிரிழந்தான். காயமடைந்த காட்டுராஜா, அவரது மனைவி மற்றும் இளைய மகனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள நட்சத்திர ஏரி நிரம்பியுள்ளது. இந்த ஆண்டில் நட்சத்திர ஏரி நிரம்புவது இது 5வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது.